ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக நித்யானந்தா அவர்கள் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவியது. அவருடைய சொந்தக்காரர் சொன்னதாக பரவிச்சு. அதுக்கப்புறம் அவங்களே இல்லை அப்படின்னு மறுத்தாங்க. அதுக்கப்புறம் நித்யானந்தா அவர்கள் நேரலையிலே தோன்றினார். ஏன்னா அவர் தலைமறைவாக கைலாசா அப்படிங்கிற ஒரு இடத்தில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆனால் அவர் நேரலையில் தோன்றியது ரொம்ப ஆச்சரியம். எல்லா பிரபலமான தொலைக்காட்சிகளும் அதை லைவ் டெலிகாஸ்ட்டும் பண்ணிச்சு. ஸோ அதில் அவர் லைவில் யார் வேணாலும் கேட்கக்கூடிய கேள்விகள், அதற்கு அவர் பதில் சொல்லிகிட்டு இருந்தார். அதில் மனம் அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு சுவாசத்தோடு சேர்த்து, அதாவது அப்படி இழுக்கிறோம் அப்படின்னா சி வா சி வா அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷம் தினமும் பண்ணுங்கள், அது பழகி போயிடும் அப்படின்னு கடவுள் அப்படின்ட்டு நித்யானந்தா அவர்கள் சொல்கிறார். சரி, ஓகே. ஸோ இதையே கடவுளும் சொல்கிறார் இல்லையா? நம்ம பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையம் ஸ்ட்ரெயிட்டாக சிவபெருமானாலேயே நடத்தப்படுது. ஸோ அவர் இதற்கு கொடுக்குற ஞானம் என்ன அப்படின்னா, ஒரு விதத்தில் நித்யானந்தா அவர்களை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, சுவாசத்தை கவனிங்கள், வாசியை அடையலாம், இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க மத்தியில் அவர் சுவாசத்தை கவனிக்க சொல்லலை, சுவாசிக்கும் பொழுதெல்லாம் சிவா சிவான்ற வார்த்தையை சொல்கிறார். இது ஓரளவுக்கு கடவுளின் ஞானத்திற்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஏன்னா கடவுளுடைய ஞானம் என்னென்னா, சுவாசத்திற்கு சுவாசம் என்னை நினையுங்கள்ன்றது. ஸோ அதுதான் பிற்காலத்தில் ஹடயோகத்தில் கடவுளை பற்றி தெரியாதனால சுவாசத்தை நினையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நித்யானந்தா அவர்கள் மீண்டும் கடவுளை நினைக்கிறது சொல்லலை. ஏன்னா கடவுளை எப்படி நினைக்கிறதுன்னு தெரியாது யாருக்குமே. ஏன்னா கடவுள் எப்படி இருப்பார்னு தெரியாதுல்ல, அவரே சொன்னாதானே தெரியும். ஸோ அவர் தான் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் கடைசின்னு ஒரு வருடம் வரார். அதாவது கலியுகத்தின் கடைசின்னு ஒரு வருடம் வரார். எதுக்கு வராருன்னா, கலியுகம் அழிந்து இந்த பூமி சத்தியுக சொர்க்கமாக மாறும். இதே பாரத பூமி. அங்கே வாழ்ந்தவர்களை தான் இன்றைக்கி தெய்வம் கோயில் கட்டி கும்பிட்றோம். இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா, எங்கேயும் போல் மறுஜன்மம் எடுத்து இதே பூமி 2500 வருஷம் கழிச்சு நரகமாகும்போது துக்கத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பாவம் செய்கிறாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்துடுறாங்க. சொர்க்கத்தில் கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது குழந்தை தாய் கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் குழந்தை பிறக்காது. அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். காமம்னா என்னன்னே தெரியாது, அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தவர்கள் யாரும் இல்லை, நாம தான். அப்படி இருந்தால் நாம் எப்படி ஆனோம் அப்படின்னா, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்போம். ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மான்னு ஒருவர் ஆத்மாவாகவே பார்ப்போம். ஏன்னா ஆத்மா தான் கண் வழியாக பார்க்கும், வாய் வழியாக பேசும், அனைத்தையும் செய்யும். உடலை விட்டு ஆத்மா போயிடுச்சுன்னா கண் இருந்தாலும் பார்க்காது, வாய் இருந்தாலும் பேசாது. ஸோ இந்த உணர்வு இயல்பாகவே சொர்க்கத்தில் இருக்கிற காரணத்தினால சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் மற்றும் அமைதி. ஆனால் எப்போ 2500 வருஷம் கழிச்சு ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்து வெளி உலகத்தில் புத்தி தடுமாற ஆரம்பிக்குதோ, அப்போ ஆத்மான்றதை மறந்து உடல் உணர்வுக்கு வந்துடுது. அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் பாவம் செய்து பாவம் அதிகரிக்க நம்மளுடைய செல்வம், அழகு, ஆரோக்கியம் அனைத்தையும் இழக்கிறோம். சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாளிகையில் இருப்போம். இப்போ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி இருந்த நாம் இப்படி ஆகிட்டோம் இல்லையா? இப்போ மீண்டும் அனைத்தையும் அடையிறதுக்கு கடவுள் சொல்கிறார், மீண்டும் ஆத்மான்ற உணர்வில் வாங்க, உடல்ன்ற உணர்வை மறங்க. சுற்றி இருக்கிற எல்லாம் உடல் உணர்வை தோன்ற மாதிரி நம்ம மாற்றி வச்சிட்டோம். ஸோ அப்போ அதை மாற்றணும் அப்படின்னா, ஒரு பெண்ணை பார்த்தால் காம உணர்வு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ உடலை பார்க்கறதுனால வருது, ஆத்மாவை பாருங்கள். அந்த ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ அவரை நினைவு செய்து அவருடைய குழந்தைகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். கடவுளுடைய குழந்தைகிட்ட பேசுகிறேன்னா எவ்வளோ மரியாதை இருக்கும், காமமாக பார்ப்பீங்களா? ஸோ கடவுளுடைய குழந்தை, கடவுள் கிடையாது எல்லாருக்குள்ளேயும். ஏன்னா இவரே அதுக்கு அடுத்த இதுவும் நம்ம பார்ப்போம். கடவுள் நமக்குள்ளே கிடையாது. கடவுள்கிட்ட கலியுகத்தின் இறுதியில் இந்த ஞானத்தை எடுத்து அவருடைய குணமே நம்முடைய குணமாக நம்ம மாற்றிக்கிறோம்.
அது எப்படின்னா அவருடைய ஞானத்தை கேட்கணும். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் சிவபெருமன் கொடுக்குற ஞானம் முரளி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரம்மகுமாரிகளுடைய பேருக்கு அர்த்தம் என்னென்னா, இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வர்றார், அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்டு பேசுகிறது என்னுடைய தந்தை, ஆத்மாவின் தந்தை சிவன்னு புரிஞ்சிக்கிறவங்க பிரம்மா மூலமாக புரிஞ்சிட்டதுனால பிரம்மாவுக்கும் குழந்தை. அதனால் குமாரிகள் இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஆதி தகப்பன். பிரம்மான்றது ஏதோ இந்து மதத்துக்கு சம்மந்தப்பட்டவர்னு கிடையாது, ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும். சரி, இப்போ இறைவன் கொடுக்குற ஞானம்னா ஆத்மான்னு என்னை நினைவு செய்யுங்க. இறைவனும் ஒரு ஆத்மா தான். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தோம். நாம் சொர்க்கத்தில் பிறந்து சுகத்தை அனுபவித்தோம், நரகத்தில் துக்கத்தை அனுபவித்தோம். கடவுள் சொர்க்கத்தில் வந்து சுகத்தை அனுபவிக்கலை, நரகத்தில் வந்து துக்கத்தை அனுபவிக்கலை. அதனால்தான் கீதையில் நான் சுகதுக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன்னு இருக்கும். ஆனால் அதில் என்ன தப்புனா, இது சிவனுடைய ஞானம், கடவுள் சிவன் தான். அதில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி போட்டாங்க. உண்மையில் இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்டு தான் நாம் கிருஷ்ணராக பிறக்கிறோம். ஏன்னா சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி கிருஷ்ணர் பதவி. யார் வேணாலும் பிறக்கலாம், முயற்சியை பொறுத்து. சரி, இப்போ என்ன பண்ணணும்னா ஆத்மான்னு அவரை நினைக்கணும். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ உடம்புன்றதே மறந்து வெறும் ஆத்மான்னு நினைங்க. உடல் சார்ந்த அனைத்து உறவுகளையும் மறந்து ஆத்மானு உணர்ந்து அவரை நினைவு செய்யுங்க. ஸோ ஒரு விதத்தில் நித்யானந்தா அவர்கள் கிட்ட கேள்வி கேட்கும்போது என்னை கிட்ட மற்ற நாடு மற்ற அரசியல்லாம் கேட்காதீங்க, என்னை பற்றி கேளுங்க, இந்து மதத்தை பற்றி கேளுங்க, கைலாசாவை பற்றி கேளுங்க அப்படிங்கிறார். ஸோ அவர் ஒரு கைலாஸ் சொல்கிறாரு. இது இல்லாமல் இமயமலையில் ஒரு கைலாயன்றாங்க. ஆனால் எங்கேயுமே கடவுள் இருக்கிறதில்ல. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் தான் இருக்கார். இதுக்கு பேர் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. ஸோ அவரையே நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம். வேறு எதை பற்றியும் நினைக்காமல் இருந்தால்தான் அவருடைய நினைவு இருக்க முடியும். ஸோ அப்போ சுவாசத்துக்கு சுவாசம் என்னை நினைவு செய்யுங்க. ஏன்னா 2500 வருடம் நம்ம செய்த பாவங்கள் அப்போ தான் அழியும், அந்த உடல்ன்ற உணர்வு அழியும். ஆனால் சுவாசத்துக்கு சுவாசம் நினைவு செய்யுங்கன்னா இழுத்து இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைக்கிறது அர்த்தம் இல்லை, ஒரு வினாடி விடாமல் நினைக்கிறதுன்னு அர்த்தம். சுவாசத்தை நினைக்கிறது கவனிக்கிறது கிடையாது. உடலையே மறக்கிறோம். அப்போ உடலின் இயக்கத்தை நம்ம நினச்சிட்டு இருப்போம், அப்படி கிடையாது. அதாவது ஒரு சுவாசிக்காமல் ஒரு மனிதனால் இருக்க முடியாது இல்லை, அந்த மாதிரி உங்களுடைய நினைவு இருக்கணுன்றார். நினைக்காமல் ஒரு வினாடி கூட இருக்க முடியக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி இருந்தால் மனம் அமைதியாகும். ஏன்னா ஒன்று, இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மாவிற்கு சக்தி நிரம்பும். இன்னொன்று, அனைத்திலும் கவனத்தை செலுத்தாமல் இறைவனை நினைக்க நினைக்க ஆரம்பத்தில் மற்ற எண்ணங்கள் இருந்தாலும் போக போக இறைவன் நினைவிலே இருக்க ஒரு ஆனந்தம் வரும். ஸோ இதன் மூலமாக மனம் அமைதி அடையிறது மட்டும் இல்லை, பலமும் அடையும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளவும் முடியும். ஸோ இறைவனுடைய நேரடி ஞானம் வேணும் அப்படின்னா எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஞானத்தின் சாரம் இது தான். ஆத்மான்னு சிவபரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.